ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லு கருப்பட்டி. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேண்ட் பப்பட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 கலர் A4 ஷீட் எடுத்திருக்கேன். இந்த 2 பேப்பர் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பேப்பரை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இதில் மீதி இருக்கிறத நம்ம மடிச்சுட்டு கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். நமக்கு ஒரு சதுர சேஃப் கிடச்சா போதும். நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் எடுக்க வேண்டாம். இந்த பேப்பரை இந்த மாதிரி முக்கோண சேஃபில் மடிச்சிங்கன்னா நமக்கு கரெக்டான சேஃப் கிடச்சிரும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற பேப்பரை நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்கேலு, சிசர் எதுனாலும் உங்ககிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணாதான் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதையும் இன்னொரு முக்குக்கும் 2 முக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம பேப்பரை விரிச்சுக்கலாம். பேப்பரை விரிச்சுதான் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை இதில் பாதி பாதியாக இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரியே மடிச்சுக்கோங்க. 4 சைடு நம்ம இந்த மாதிரியே மடிச்சுக்கலாம். இப்போ 4 சைடு நம்ம மடிச்சாச்சு. இப்போ பின்பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுலேயும் பாதியாக 4 பக்கமும் மடிச்சுக்கலாம். நாலு பக்கமும் இந்த மாதிரி தான் மடித்து வச்சுருக்கோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதையும் நல்லா பாதி பாதியாக மடித்து விட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கை விட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வேறு கலர் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கு நான் டிசைனாக கட் பண்ணுறதுக்கு, பேப்பர் கட் பண்ணுறதுக்கு சிசர் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒட்டிக்க போகிறோம். இப்போ ஒரு ஓரமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் வீடியோவில் காட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஹார்ட் ஷேப் கிடைக்கும். அதை நம்ம 2ஆக கட் பண்ணிட்டு தான் இங்கே ஒட்ட போகிறோம். கட் பண்ணியாச்சு. நமக்கு இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 2 பீஸ் இருக்குது நம்ம கையில்.
இப்போ வந்து 2 சைடும் நம்ம ஒட்டிடலாம். அடுத்தது வந்து ஒரு வளையலை வச்சு ட்ராப் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம கம் போட்டு இங்கேயும் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 சைடும் ஒட்டிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த வளையலை விட கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. அந்த வளையல்லையும் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தானே தேவைப்படும், அதனால் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் 2 பீஸாக. இந்த மாதிரி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒட்டிடலாம். இப்போ 2 சைடுமே இந்த மாதிரி தான் ஒட்டி வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து நம்ம அப்பளம் ஹார்ட் ஷேப்பில் வெட்டணும் இல்லையா, அதே மாதிரி ஒரு சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் 2 பீஸாக நம்ம வெட்டிக்க போகிறோம். இப்போ இதையும் நம்ம கம் அப்ளை பண்ணி நம்ம இதில் ஒட்டிடலாம். இப்போ நம்ம 2 சைடும் ஒட்டியாச்சு. அடுத்தது வந்து கண்ணு வைக்கிறதுக்காக ஒரு பிளாக் கலர் பேப்பரும் ஒயிட் கலர் பேப்பரும் கட் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் பேப்பர் வந்து 1 ரூபா காயினில் கட் பண்ணேன். இந்த ஒயிட் கலர் பேப்பர் வந்து 25 பைசா இருக்குது பார்த்தீங்களா, அது வீட்டில் கிடந்தது, அதில் தான் நான் கட் பண்ணேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டிட்டு மீதி இருக்கிறத அந்த ஒயிட் கலர் வெளியே தெரியுதுல்ல, அந்த இதை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ 2 சைடும் கம் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நம்ம ஒரு சைடு மட்டும்தானே ஒட்டியிருக்கோம். இப்போ நம்ம அந்த பேப்பரை வந்து சுற்றியும் ஒட்டிக்கலாம். இன்னும் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நான் சுற்றியும் ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி தான் நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் வீட்டு குட்டீஸை இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம என்னென்ன வீடியோ போட்டாலும்
உங்களுக்கு அப்படியே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்மளோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.